இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இன்று 2024 ஏப்ரல் 21 வாசகங்களை நாம் பார்க்கிறோம். முதல் வாசகம் அப்போஸ்தலர்கள் படி 11ஆம் அதிகாரம் 1 to 18 வரை. இதில் இடம்பெற்றிருக்கிறது கொர்னேலியூஸ். நமக்கு தெரியும், கொர்னேலியூஸ் என்பவர் நூற்றுவர் தலைவன், 100 தலைவன். ஓகே, நூற்றுவர் தலைவன், 100 வீரர்களுக்கு தலைவன். இவர்களை பார்க்கிறோம். இவர் மிக மிக கடவுள் பக்தியில் திளைத்திருந்தவர். இவ்வாறுதான் விவிலியம் சொல்லுகிறது. கடவுள் பக்தியில் இருந்தவர், எப்பொழுதுமே ஜபித்துக் கொண்டிருக்கிற நிலையை அவர் வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய அரசு அலுவலர் இவ்வாறான ஒரு நிலைமையில் அவர் இருந்திருக்கிறார். பின்பு நாம் பார்க்கிறோம், அறம் சார்ந்த வேலைகளை அவர் அதிகம் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். சரி, இன்றைய முக்கியமான பகுதிகள், நற்செய்தியினுடைய பகுதிகளாகட்டும், 2ஆம் வாசகத்தின் பகுதிகளாகட்டும், முதல் வாசகத்தின் பகுதிகளாகட்டும், புறவினத்தாருக்கு நற்செய்தி, புறவினத்தாருக்கு கிறிஸ்துவின் உயிர்ப்பில், கிறிஸ்துவின் மன்னிப்பில், கிறிஸ்து என்கிற இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மெசியா, மீட்பர், மீட்கின்ற அந்த காரியத்தில் பிறருக்கும் பங்கு கொடுக்கின்றார் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. ஆகவே கொர்னேலியூஸ் இஸ் நாட் a Jew, இல்லையா? யூதர் அல்ல. அவர் வேறு மதத்தை, வேறு இனத்தவராக இருக்கிறார். பாருங்க, அப்போ அவருக்கு கடவுள் அந்த உந்துதலை கொடுக்கிறார். யாரை அழைக்க வேண்டும்? பேதுருவை அழைக்க வேண்டும் என்று அவர் உந்துதலை கொடுக்கிறார். ஆகவே அங்கு ஒரு கூட்டம், அவரை சார்ந்த கூட்டம், கடவுளை நம்புகின்ற ஒரு கூட்டம், ஜெபிக்கின்ற ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. இதே நேரத்தில் பேதுருவுக்கு அவர் பசியுறுகிறார். மேலே அப்படியே மாடியில் அப்படியே உலாத்தி கொண்டிருக்கிறார், பசியுறுகிறார். மேலிருந்து ஒரு பெரிய கப்பல் பாயை போன்ற ஒரு பாய் இறக்கப்படுகிறது. அந்த பாய் முழுக்க அவர் எதெல்லாம் உண்ணக்கூடாது என்று திருச்சட்டங்கள் சொல்லி இருக்கிறதோ அத்தகைய மிருகங்கள் எல்லாம் அதில் காணப்படுகின்றன. மேலிருந்து குரல் கேட்கிறது, இவற்றை அடித்து சாப்பிடு, பசிக்குதில்லை, இவற்றை அடித்து சாப்பிடு. ஐயோ ஆண்டவரே, இதெல்லாம் தீட்டு என்கிறார் இவர். அவர் மேலிருந்து குரல் கேட்கிறது, கடவுள் பரிசுத்தம் என்று சொன்னதை நீ தீட்டு என்பாயோ என்ற குரல். இப்படி அது 3 முறை நடந்தது என்று பேதுரு சொல்லுகிறார். அப்கோர்ஸ் பேதுரு இதை எக்ஸ்பிளைன் பண்றார். 12 மீதி 10 அப்போஸ்தலர்களுக்கும் அவர் அதை தெரிவிக்கிறார். பாருங்க, ஏனென்றால் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் நீ கொர்னேலியூஸ் என்ற அந்த ஒரு யூதர் அல்லாத ஒரு மனிதரிடம் நீ சென்றாயாமே, அங்கு நீ ஞானஸ்நானம் கொடுத்தாயாமே, ஏன் இதெல்லாம் செய்தாய்? மெசியா என்பவர் யூதர்களுக்கு மட்டும் தானே, இஸ்ரேலர்களுக்கு மட்டும் தானே, ஏன் நீ வார செய்தாய் என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லும் பொழுது இதையெல்லாம் சொல்லுகிறார். இங்க என்ன நடக்கிறது? அவர் சொல்லுகிறார், அவர்களிடம், அந்த கொர்னேலியூஸ் வீட்டுக்கு சொல்லுகிறார், கடவுள் உந்துதலினால் அவருக்கு தெரிவிக்கப்பட்டு உன்னிடம் ஆள் வந்திருக்கிறாங்க, எப்படி நீ இப்படி வேறு மிருகங்களை நீ உண்ணக்கூடாது என்றெல்லாம் நினைத்திருந்தால் மிக தவறான காரியமாகவே நீ மற்றவர்களிடம் சென்று நீ நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தப்படுகிறார். அங்கே ஒரு 3 பேர் காத்திருக்கிறார்கள். அவர்களோடு அவர் செல்லுகிறார். சென்றால் கொர்னேலியூஸ் வீட்டுக்கு செல்லுகிறார். அங்கே அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார், அவர்கள் மீது இறங்கி வந்தார் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பிற இனத்தார் மேல் பொழியப்பட்டார். மிக முக்கியமான வாசகமா இருக்கிறது. 2ஆம் வாசகத்தை நாம் பார்க்கிறோம். அருளப்பர் எழுதிய நற்செய்தி, யோவான் எழுதிய திருமுகம், முதல் திருமுகம். அதில் யோவான் நமக்கு சொல்லித் தருகிறார், கடவுள் யார் என்றால் நம்மை மிகவும் அன்பு செய்ததனால் தன் ஒரே பேரான மகனை நமக்காக அனுப்பி, அவரின் அந்த பாடுகளினால், அந்த மீட்பினால், இந்த சாவை வெல்வதினால், உங்கள் பாவங்களை அவர் தன்மையில் சுமந்து கொண்டதினால், அதன் வழியாக அவர் உங்களை கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுகிறார் என்ற செய்தியை அவர் சொல்லித் தருகிறார். யார்? யோவான் சொல்லித் தருகிறார். கடவுளின் பிள்ளைகளாக, அதாவது அப்பா என்று கூப்பிட செய்கின்ற அந்த தன்மையை இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமக்கு அதை பெற்று தந்தார் கடவுள் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் பார்க்கிறோம், இல்ல, ஊரெல்லாம் எல்லாரும் கடவுள் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் குறிப்பிட்ட இனத்தவர் மட்டும், குறிப்பிட்ட மக்கள் மட்டும் அவரை அப்பா என்று சொல்லுகிறோம். ஆகவே கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார், அவரை அப்பா என்று கூப்பிட சொல்லிக் கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அப்பாவே, எங்கள் தந்தையே என்று அழைக்க நமக்கு சொல்லிக் கொடுத்தார். யார் சொல்லிக் கொடுத்தார்? கிறிஸ்து. இந்த ஜெபத்தை யார் சொல்லுகிறார்களோ இவர்கள் தான். கிறிஸ்து என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என் வழியா என்று எவனும் தந்தையிடம் வருவதில்லை என்று சொல்கிறார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் நமக்கு
யோவான் சொல்லித் தருகிறார், அவரை நாம் முகமுகமாக காண்போம் என்று சொல்லித் தருகிறார். பியூட்டிஃபுல். அவரை முகமுகமாக காண்போம். அப்கோர்ஸ் அவர் சொல்றாரு, இப்பொழுது நாம் இருக்கின்ற நிலைமை நமக்கு அந்த அளவாக, அதாவது நாம் இதை தெளிவாக எங்கே பார்க்க முடியும்? பவுல் எழுதிய அந்த கடிதத்தில் நாம் பார்க்க முடியும் இல்லையா? ரோமருக்கு எழுதும் போது அவர் சொல்றாரு, நாம் இப்பொழுது அவரை முகமுகமாக காண முடியவில்லை, நாம் அவரை கொஞ்சம் தெளிவற்ற முறையில் காண்கிறோம், மங்கலான கண்ணாடி வழியாக அவரை பார்க்கிறோம், மிக விரைவில் நாம் அவர் இருப்பது போலவே காண்போம் என்று சொல்கிறார். இன்றைய 2ஆம் வசனம் சொல்ல, அவரை இருப்பது போலவே நாம் அவரை காண்போம், அவர் இருப்பது போலவே. ஆகவே நாமும் அவராகவே மாறுகிறோம். எதனால்? கிறிஸ்து நம்மை மீட்பதனால். அப்போ இந்த மீட்பை விசுவசிப்பவர்களுக்கு இது நடக்கும். நாம் ஒரு காரியம் பார்க்க வேண்டும். சரி, நாம் அதை 3ஆம் வாசகத்துக்கு வருவோம். 3ஆம் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது, இந்த கிறிஸ்து தான் நமக்கு ஆயனாக இருக்கின்றார், நம்மை மேய்ப்பவராக இருக்கின்றார். இந்த கிறிஸ்து தான் நம்மை அரவணைப்பவராக இருக்கின்றார், நம்மை வழி நடத்தி செல்பவராக இருக்கின்றார். நம்மை வழி நடத்தி, எதை நோக்கி வழி நடத்தி? பியூட்டிஃபுல். எதை நோக்கி வழி நடத்தி? வானகத்தை நோக்கி, அதாவது கடவுளின் அந்த மாட்சிமையை காணும்படியாக நம்மை வழி நடத்தி செல்லுகிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து சொல்கின்ற இந்த ஒரு நற்செய்தி பகுதி நமக்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அவர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை இந்த முதல் வாசகத்தில் பார்த்தோம் இல்லையா? அவர் புறையினத்தாருக்கும் அந்த கிறிஸ்துவின் அந்த மாட்சிமையை போய் சேரும்படியான அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்து இதே வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க. யார்கிட்ட? அப்போஸ்தலரிடம் சொல்லுகிறார், இக்கிடையை சேராத வேறு ஆடுகள் எனக்கு உள்ளன, அவற்றையும் நான் கூட்டிச் சேர்க்க வேண்டும், அவை என் குரலுக்கு செவி கொடுக்கும். யார் அந்த கிடையை சேராத ஆடு? லைக் கொர்னேலியுஸ், as we are அந்த கிடையை சேராத ஆடு. அப்ப அவர் யூதராக அவர் பிறந்தார், யூதராக வளர்ந்தார். ஆனால் அவர்கள் நினைத்தபடி யூதருக்கு மட்டுமே மெஸ்ஸியா என்பதல்ல, உலக அனைத்தவருக்கும் அவர் மெஸ்ஸியாவாக இருக்கிறார் என்பதை இந்த முதல் வாசகம் நமக்கு, இந்த 3ஆம் வாசகம் நமக்கு, இந்த 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே இந்த கிடையை சேராத வேறு ஆடுகள் பாருங்க. இன்று நாம் இப்படித்தான் நாம் அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். இந்த வாசகங்களின் இந்த போர்வையில் நாம் நம்மை காண நாம் ஆசிக்க வேண்டும் இல்ல? நம்ம இப்படித்தான் உள்ளே அழைத்து வரப்பட்டிருக்கிறோம். சரி, மேலான காரியங்கள் நிறைய இருக்கிறது இது சம்பந்தமாக. ஏனென்றால் நமக்கு பவுல் சொல்லித் தருகிறார் இல்லையா? அதாவது நம்ம எங்கே பார்க்க முடியும்? அவர் யோவான் 3:36 தந்தை அனைத்தையும் மகன் பால் ஒப்படைத்துள்ளார், மகனில் விசுவாசம் கொள்பவன் முடிவில்லா வாழ்வை கொண்டுள்ளான், மகனில் விசுவாசம் கொள்ளாதவனோ வாழ்வை காண மாட்டான், கடவுளின் சினமே அவர் மேல் வந்து தங்கும். ஆகவே நான் என் ஆயனாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனாய் இருந்தால் கடவுளின் சினம் என் மேல் வந்து தங்காது. சரி, அப்போ நம்ம உடனே இப்படிதான் ஆட்டோமேட்டிக்கா நாம ஆப்போசிட்டா நம்ம யோசிக்க அழைக்கப்படுகிறோம். நிறைய நேரங்களில் கடவுளின் சினம் நம்மேல் இருப்பது போல் இருக்கிறதே, நாம் எண்ண முடியாத இழப்புகள் நிறைய உண்டாயிருக்கிறதே, நம்மை சுற்றி நிறைய காரியங்கள் சுற்றி கொண்டிருக்கிறதே, நிறைய சஞ்சலங்கள் சுற்றி கொண்டிருக்கிறதே, சில காரியங்கள் நம்மை அழித்துக் கொண்டே இருக்கிறதே. அப்ப கடவுளின் சினம் நம்மேல் இருக்கிறது, அதுதானே அர்த்தம்? அதுதான் அர்த்தம். அப்ப கடவுளின் சினம் யார் வழியாக சரி செய்யப்படுகிறது? கடவுளின் சினத்தை, கடவுள் நம்மேல் கொண்டிருக்கிற அந்த கோபத்தை யார் அதை சரி செய்பவர்? இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஆகவே அதைத்தான் நாம் பார்க்கிறோம் இல்ல? அவர் நம்மை அழைத்து கொண்டு போய் கடவுளிடம் நம்மை சமாதானம் செய்து வைப்பார். ஏன்? நம் பழைய ஆதாமின் பிள்ளைகள் தானே, ஆகவேதான் பாவத்தில் இருக்கிறோமே, பழைய பாவங்களில் இருக்கிறது. இப்ப கிறிஸ்து தன் ரத்தத்தால் நம்மை கழுகும் பொழுது நாம் பரிசுத்தப்படுத்தி நம்மை பழைய மனிதனாக கடவுளிடம் கூட்டிக் கொண்டு போக முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அதனால்தான் பாவம் செய்தவுடன் அவர் அந்த ஆதாமை அங்கிருந்து துரத்தினார் பாருங்கள், என் பார்வையிலிருந்து போடா அப்படி என்று துரத்தினார் பாருங்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்மை கழுகுகிறார். நாம் பரிசுத்தராக ஆக்கிக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தராக்கி நம்மை மேலே கடவுளிடம் கொண்டு போய் சமாதானம் செய்து வைப்பவர்.
அதனால்தான் அந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்பதனால் தான் உங்களுக்கு சமாதானம் என்று அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவோடு வழி நடப்பவர்கள் சமாதானமாக வாழ்வார்கள். சமாதானம், உள்ளத்தில் சமாதானம். நான் தரும் சமாதானம் இந்த உலகம் தரும் சமாதானம் போல அல்ல. வரப்பு சண்டை, பக்கத்து வீட்டு சண்டை, அதெல்லாம் எப்ப சரியாகுமோ, எப்போ சரியாகும், எப்போ திரும்பி வரும், அந்த பயமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இத்தகைய சமாதானங்கள் அல்ல. நாட்டுக்கு நாடு எதிரி அல்ல, சமாதானமும் அல்ல. ஆனால் எப்பொழுது வேண்டாமாலும் சண்டை போட்டுக் கொள்வோம், இப்பொழுதுக்கு நாங்கள் நண்பர்கள் போல இருக்கிறோம் என்பதெல்லாம் காண்பிப்பது இந்த உலகத்தின் போக்கின்படி இருக்கிற சமாதானங்கள். ஆனால் அவர் சொல்லுகிறது கிறிஸ்து உள்ளத்தின் சமாதானம், மன மகிழ்ச்சியோடு வாழுதல், உண்மையிலேயே மனதில் மகிழ்ச்சியோடு வாழுதல். இந்த சமாதானத்தை கிறிஸ்து நமக்கு தருகிறார். இந்த சமாதானத்தை வேற எவரும் தர முடியாது. ஒரு சினிமாவோ, ஒரு பெரிய பாடல்களோ, பெரிய நிகழ்ச்சிகளோ நமக்கு அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும். அது முடிந்தவுடன் ஆரம்பிக்கும் பாருங்க மனசுக்குள்ள, ஐயோ அங்க அது இருக்கு, ஐயோ இது பிரச்சனை, அது அங்க பிரச்சனை. இதெல்லாம் கிறிஸ்துவோடு வாழ்பவர்களுக்கு இல்லை. இல்லை. உதாரணம் வேணுமா? நான் உதாரணம். என்னை போன்று பல பேர் இருக்கிறோம். உங்களில் பல பேர் இருக்கலாம். உள்ளத்தில் மகிழ்ச்சி, கிறிஸ்துவோடு நாம் பிரயாணிப்பதால், கிறிஸ்து என்னில் தங்குவதால் நமக்கு உண்டாகின்ற மகிழ்ச்சி. ஆகவேதான் நம் உதாரணங்களாக இருந்துதான் நாம் நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். இந்த சமாதானத்தை தான் நாம் திரும்பி அந்த பக்கம் திரும்பி சமாதானத்தை பகிர்ந்து கொள்கிறோம். உண்மையிலேயே எனக்குள்ளே சமாதானம் இல்லை என்றால் நான் திரும்பி சமாதானத்தை அங்கேயும் இங்கேயும் சொல்வதால் என்ன அர்த்தம்? எனக்கு 1000 பிரச்சனை, எனக்கு அந்த 1000 பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நான் இந்த பக்கம் அந்த பக்கம் முன்னாலையும் திரும்பி பின்னாலெல்லாம் சொல்றதெல்லாம் இப்ப நிறைய பேர் செய்யறாங்க. யாரெல்லாம் கண்டப்படுகிறார்களோ சமாதானம், உனக்கு 1000 பிரச்சனை இருக்குடையாப்பா. அப்போ கிறிஸ்துவின் சமாதானம் அதுவல்ல, உண்மையிலேயே மன மகிழ்ச்சி. ஒருத்தருக்கு சொன்னா போதும், நம்ம பக்கத்துல சொன்னா போதும். ஆகவே இந்த பாவலாகெல்லாம் கடவுள் விரும்புவதில்லை பாருங்க. ஆனால் கிறிஸ்து சொல்கிற இந்த மன மகிழ்ச்சி கிறிஸ்துவோடு பிரயாணிப்பவர்களுக்கு இது கிடைக்கும். இந்த சமாதானத்தை அவர் கடவுளோடு ஐக்கியப்படுத்தி வைக்கிறார். நம்மோடு கடவுளை ஐக்கியப்படுத்தி வைக்கிறார் கிறிஸ்து. அவர் வழியாக நாம் கடவுளிடம். அப்போ நாம் அப்பா என்று கூப்பிட்டுக் கொண்டிருந்த தன்மையிலிருந்து விலகி கடவுளாக எல்லோருக்கும் இருப்பதை போல, எல்லோருக்கும் கடவுளாக இருப்பதை போல நமக்கும் இருந்தாரே, அந்த நிலையிலிருந்து விலகி அந்த நிலையிலிருந்து மேம்பட்டு நாம் அவரை அப்பா என்று கட்டிக்கொள்கிற அந்த தன்மை. அதுதான் 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லித் தருது. அவர் இருப்பது போலவே நாம் அவரை காண முடியும். அப்போ இன்னைக்கு சொல்ற மாதிரி இந்த யோவான் 3:36 ரொம்ப முக்கியமானது. அது சொல்லுகிற மகனில் விசுவாசம் கொள்ளாதவன் முடிவில்லா வாழ்வை பெற்றுக் கொள்வதில்லை. அப்ப முடிவில்லா வாழ்வு என்பது என்ன? உள்ளத்தில் சமாதானம் அடைவது. உள்ளத்தில் சமாதானம், அது முடிவில்லாத சமாதானமாக நாம் வாழப்போகிறது. உருவ மாற்றம் பெறுவோம், டிரான்ஸ்பிகர் ஆவோம். ஆகவே நாம் வானதூதர்களைப் போல இருப்போம் என்று கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிறார். வானதூதர்களைப் போல இருப்பீர்கள். இவ்வாறான ஒரு சமாதானம், அதாவது மன மகிழ்ச்சியில் நாம் பறக்க ஆரம்பிக்கிற அந்த ஒரு தன்மை. ஆகவே இதெல்லாம் வாக்குறுதியாக கடவுள் கொடுக்கிறார். இப்பொழுது நமக்கு தேர்தலின் காலம், இப்பொழுது நமக்கு நிறைய வாக்குறுதிகள் தரப்படுகின்றன. நமக்கே தெரியும் அந்த வாக்குறுதி எல்லாம் பொய் என்று, நிறைய பொய் என்று தெரியும். கிறிஸ்துவின் வாக்குறுதியை நாம் இவ்வாறு நினைக்கிறோமா? இல்லங்க நான் முழுசா நம்புறேங்க என்றெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் உள்ளத்தில் நமக்கு நம்பிக்கை மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது? இந்த வாக்குறுதியை நாம் விசுவசித்தால் நாம் உள்ளத்தில் மன மகிழ்ச்சியோடு வாழ்வோம். அதுதான் நற்செய்தியினுடைய அந்த மிளிர்ச்சி, நற்செய்தியினுடைய பயன் நம்மை வந்து அடைந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். நற்செய்திக்குள் நான் வாழ்கிறேன் என்பதற்கான அடையாளம் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, மன சமாதானம். இதுதான் உயிர்த்த கிறிஸ்து கொடுக்கிறார். வெறும் இயேசு அல்ல, இயேசுவை கிறிஸ்து என்று விசுவசிக்கிறவனே கடவுளுக்கு ஏற்புடையவன். சரி, கடவுள் நம்மை அழைத்தார், தேர்ந்தெடுத்தார், கிறிஸ்துவிடம் நம்மை இணைக்க வைத்தார், கிறிஸ்துவின் அன்பை பெற வழிவகுத்தார். கிறிஸ்துவுக்குள் நாம் பயணிக்கும் பொழுது கிறிஸ்துவின் சாயலை நாம் ஏற்கும்படி செய்கிறார். இந்த சாயலிலே நாம் வாழ்கின்ற இந்த நடைமுறையில் நாம் என்ன ஆகின்றோம்? கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறோம். அதுதான் கிறிஸ்து செய்கிற அந்த காரியம் இல்லையா? கிறிஸ்து தான் நம்மை மாற்றி
கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நம்மை மாற்றுகிறார். இந்த கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறுகிறவர்களுக்கு தான் அவர் இறை அரசில் பங்கு தருகிறார். இறை அரசில் பங்கு தருகிறார். கிறிஸ்து அதனால தான் சொன்னார், இப்பொழுது உங்களால் நான் இருக்கும் இடத்திற்கு வர முடியாது, ஆனால் வர முடியும். எப்பொழுது? என் உயிர்ப்பிற்கு பிறகு, உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தவுடன், நீங்கள் விசுவசித்த பிறகு, என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்து வாழ்வீர்களே, அந்த நிலைமையில் அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள். அப்படித்தான் ஒரு ஜெபத்தை கடவுள் ஏறெடுக்கிறார். கிறிஸ்து கடவுளிடம் ஏறெடுக்கிறார். தந்தாய், நீர் என்னை அறிந்திருப்பது போல நான் உம்மில் இருப்பதை போல என்னிடம் ஒப்படைத்தவர்களும் என்னோடு இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அந்த விருப்பத்தை அவர் நிறைவேற்றும் பொழுது, நாம் அந்த விருப்பத்திற்குள் நுழையும் பொழுது கடவுளோடு நாம் இருக்கும் அந்த நிலைமையில் நாம் இருப்போம். இல்ல, அதனால தான் 2ஆம் வாசகம் ஒரு உறுதிப்பாட்டை தருகிறது. பொலிட்டிக்கல் உறுதிப்பாடு அல்ல, இது நம் வாழ்க்கை, சோல், ஆத்ம உறுதிப்பாடை நமக்கு கொடுத்து விட்டது. ஆகவே நாம் அவரை போல் அவர் இருக்கும் இடத்தில் நாமும் இருப்போம் என்று சொல்லுகிறது. பியூட்டிஃபுல். இதை விசுவசித்தால் சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லி தருது, அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஆகவே இந்த மேய்ப்பு பணியை அவர் மிக அழகாக செய்கிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே யார் யூதர்கள், யார் இந்த இஸ்ராயலர்கள்? நாம் நினைக்கிறோம் இல்லை, எல்லாம் அவர்களை வைத்தே எல்லாம் வருகிறது. அவர்கள் அத்திமரம் என்று, நாம் காட்டு அத்திமரம் என்று சொல்லப்படுகிறது. இதை எடுத்து அங்கே அவர் ஒட்ட வைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் இஸ்ராயலர்களாக மாறிவிட்டோம் என்று சொல்லப்படுகிறது. விருத்த சேதனம் அவர்கள் செய்து கொண்டார்கள், நாம் அதை செய்ய வேண்டியதில்லை. நாம் உள்ளத்தில் நாம் விருத்த சேதனம் செய்யப்படும் பொழுது நாம் இஸ்ராயலர்களாக மாறுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறான ஒரு காரியங்களை பார்க்கிறோம். இன்றளவும் அவர்கள் தங்களுக்கான கடவுள், அவர் மட்டும்தான் தங்களுக்கான கடவுள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தவறல்ல. ஏனென்றால் அவர்களுக்கு கடவுள் கொடுத்த உடன்படிக்கை அப்படி, வாக்குறுதி அப்படி, அந்த வாக்குறுதியை அவர் தன் பக்கத்தில் நிறைவேற்றுபவராகவே இருக்கிறார். The protection, how he is giving the protection, அது இன்றும் நாம் பார்க்கிறோம் இல்ல. இன்றும் அவர்களுக்கு இலங்கை இவ்வளோ சிறிய நாடு, அதில் 3இல் ஒரு பகுதி தான், சிறிய ஒரு பகுதியை தான் இஸ்ராயல் நாடாக இருக்கிறது. இந்த நாடுக்கு, இந்த நாட்டின் மேல் அவ்வளவு பயம் எல்லாருக்கும் இருக்கிறது நாம் காண்கிறோம். ஏன் இந்த பயம் உண்டாயிருக்கிறது? கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி. ஒன்றுமில்லாமல் இருந்தவர்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள், இன்று வாசகத்தில் தான் சொல், எல்லோரையும் நான் ஒன்று சேர்ப்பேன். அவர்கள் உலகெங்கும் சிதறி இருந்தாலும், எங்க மூலையில் இருந்தாலும் அவர்களை நான் கூட்டி சேர்ப்பேன். யார் செய்யறார்? கிறிஸ்து ஆயனாக இருந்து ஆடுகளை, சிதறுண்ட ஆடுகளை கூட்டி சேர்க்கிற வேலையை கிறிஸ்து செய்தார். அவர் மட்டுமா செய்தார்? எனக்கு இன்னும் இந்த கிடையில் சேராத ஆடுகள் உண்டு என்று சொன்னார். பாருங்க, நான் மட்டுமல்ல, அந்த ஆடு, இஸ்ராயலுக்கு முன்பே இறந்தவர்களும் அந்த ஆடுகள், கிடையில் சேராத ஆடுகள். ஆபிரகாம் இஸ்ராயலனா? ஆபிரகாம் ஒரு யூதனா? கிடையாது. யூதர், இந்த இஸ்ராயலர்கள் எப்படி வந்தார்கள்? ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாப்புக்கு அப்புறம் தான் யாக்கோபு வருகிறார். ஆகவே யாக்கோபின் இன்னொரு பெயர் தான் இஸ்ராயல். கடவுளை மேற்கொள்கிறவன் இல்லையா, செவி திறக்கப்பட்டவன், கடவுளுக்கு ஏற்றவாறு நடக்கிறவன். ஆகவே அந்த ஒரு போராட்டம் நடந்தது. அது ஒரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்பொழுதுதான் உன் பெயர் இனி யாக்கோபு அல்ல, உன் பெயர் இனி இஸ்ராயேல். அந்த இஸ்ராயேல், அந்த மனிதனுக்கு 12 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஆகவே அந்த 12 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தான் யூதா. அந்த யூதா குலத்தில் இருக்கிறவர்கள் தான் ஜூ என்று சொல்கிறோம். இன்று யூதர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அவை அதற்கு முன்னால் இருந்தவர்கள். அதற்கும் முன்னால் இருந்தவர்கள் யார்? நோவா காலத்தில் வாழ்ந்தவர்கள், நோவா காலத்திற்கு முன்பும் வாழ்ந்தவர்கள், அதற்கு பின்பும் வாழ்ந்தவர்கள், ஆபிரகாம் வரைக்கும் இந்த இயேசு கிறிஸ்து வரும் வரையிலும் வாழ்ந்தவர்கள், கடவுளுக்கு உகந்து வாழ்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் யார்? கடவுள் கிறிஸ்து என்று சொல்லுகிறார், நான் அவர்களை எல்லாம் கூட்டி சேர்க்க வேண்டும். அவர் செய்தார். அவர் இறந்தவுடன் அவர் பாதாளங்களில் இறங்கி அவர் குரலை அவர்கள் கேட்டார்கள். இந்த ஆயனின் குரலை கேட்டார்கள். உண்மைக்கு சான்று பகர்கிறவர்கள் என் குரலை கேட்பார்கள் என்று பிலாத்து முன் இயேசு கிறிஸ்து தெரிவித்த அந்த வார்த்தை, உண்மைக்கு சான்று பகர்வன், உண்மையை சார்ந்தவன் என் குரலை கேட்கிறான்.
ஆகவே என்னுடைய ஆடுகள் என்னுடைய குரலை கேட்கும். அவர் பாதாளங்களில் இறங்கி அங்கே உயிர்ப்பின் நற்செய்தி அறிவித்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தார் என்று நமக்கு தெரியும் இல்ல. இயேசு உயிர்க்கும் பொழுது அவரோடு பல பேர் சேர்ந்து அவரோடு உயிர் தெழுந்து பல பேருக்கு தோன்றினார்கள் என்று நாம் விவிலியத்தில் காண கிடைக்கிறோம் இல்லையா. கூட்டி சேர்த்தார் பாருங்க. இயேசு கிறிஸ்து நிகழ்காலத்திற்கானவர், பழைய காலத்திற்கானவர், வருங்காலத்திற்கானவர், நிகழ்காலத்துக்கானவர், எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறார். எவன் ஒருவன் அவரில் விசுவாசம் கொள்கிறானோ அவனை அவர் மந்தையாக அவர் தன்னுடைய கிடைக்குள் வைத்து அவர் பாதுகாக்கின்றார். ஆகவே நாம் மகிழ்ச்சியோடு அவர் முன் நிற்க நாம் நம்மையே தயாரிக்க வேண்டும். நாம் அப்படித்தான் இருக்கிறோமா? நான் சொல்லுகிற இந்த மகிழ்ச்சிகளில் எல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களா என்று நாம் யோசிக்க வேண்டும் இல்ல. நமக்கு இன்னும் கவலைகள் சுற்றி கொண்டிருக்கிறதா, இல்லாட்டி நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அதெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறதா? ஜஸ்ட் கெட் ரிட் ஆஃப் இட். கிறிஸ்துவோடு நாம் விசுவசிக்க, அவரோடு பயணிக்க, அப்படி போயிட்டோம்னா நாம் கடவுளை முகமுகமாக காணவும், கிறிஸ்து நம்மை கடவுளோடு சமாதானம் செய்து வைத்து நமக்கு புது வாழ்வை அளிக்கவும் வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதாக. ஆமென்.